காணும் பொங்கலை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடற்கரையில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பாதுகாப்பு பணியில் போலீசார், தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், விவரங்கள். பொங்கல் பண்டிகை இறுதி நாளான இன்று பொதுமக்கள் காணும் பொங்கலாக கொண்டாடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடற்கரை பகுதியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் திரண்டு காணும் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். பழவேற்காடு கடலில் குளிப்பதற்கும் பழவேற்காடு ஏரியில் படகு சவாரி செய்வதற்கும் தடை என ஏற்கனவே காவல்துறை அறிவித்திருந்தது. இருந்த போதிலும் இன்று பழவேற்காடுக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்திருந்த நிலையில் கடலில் அலைகளில் குளித்து சிறுவர்கள், பெண்கள், ஆண்கள் என வயது வித்தியாசமின்றி அனைவரும் கடல் அலைகளில் குளித்து மகிழ்ந்தனர். கடற்கரையில் அமர்ந்தபடியே கடல் அழகை ரசித்துக் கொண்டும் சிறுவர்கள் மணல் வீடு கட்டி கொண்டும் உற்சாகமாக விளையாடினர். மேலும் கடற்கரை பகுதியில் ஏராளமான திடீர் கடைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த கடைகளில் விளையாட்டுகள், பலூன் சுடுதல், உரியடித்தல் போன்ற பல்வேறு விளையாட்டுகள் இருந்ததால் அந்த விளையாட்டுகளை விளையாடியும் சிறுவர்கள் உற்சாகம் அடைந்தும் தின்பண்டங்களை உட்கொண்டும் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் பழவேற்காட்டில் உள்ள கலங்கரை விளக்கத்தின் மீது ஏறி பழவேற்காடு கடல் அழகையும் பழவேற்காடு ஏரியின் அழகையும் பருந்து பார்வையில் ரசித்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பயணிகள் பழவேற்காடு பகுதிக்கு திரண்டதால் இப்பகுதியில் சற்று போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருந்தது. பழவேற்காடு பகுதியில் படகு சவாரிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்திற்கு உள்ளாகினர். நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.